காட்டாத பேரையும் சொல்லாத போட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க போட்டுக்க போட்டுக்க ஒரு முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு ஒட்டுக்க முட்டாக்கு பார்த்த முகமா இருக்குறான் பாசமா பேசுறான் பயமுள்ள எதுக்கு கேக்குறான் உள்ள பயத்தை கிளப்புறான் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். எப்படி வராம இருக்க முடியும்? ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், வரக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. I think you owe me an explanation. நான் செஞ்சது எதுவும் சரின்னு சொல்றதுக்காக உன்னை எங்க கூப்பிடல. Yeah, sure. நீ வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. I think I deserve. Hey, அதெல்லாம் நீ சொல்லாத. என்னமோ ஜட்ஜ் மாதிரி பேசுற. You are a criminal. ஆனா இப்போ கூட என்னால கெட்டவளை பார்க்க முடியலடி. எனக்கு தெரியும் என்ன பச்சை ஏமாத்திருக்க, என்ன காதலிக்கிற மாதிரி அடிச்சிருக்க, முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் உண்மையான பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. மரியானாவா? ஜெஸ்ஸியா? What's your name? தேன்மொழி. பேரு தேன்மொழி. தேன்மொழி. ஆமா, எங்க போனாலும் பழகுன நாய் மாதிரி உன்னை இழுத்துட்டு போறானே, யார் அவன்? சம்பளத்துக்காக அவன் கிட்ட வேலை பார்க்கறியா? ஓ, கொடுமைப்படுத்துற அங்கிளா? ஏய், யார் அவன்? ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபோனா? இல்லையே, ஏன் ஃபோன் இல்லை இது? அப்படின்னா இது வேற யாரோடதோ ஃபோனும். நான் ரிசப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி சரி. ஆமாம், இந்த கிளப்பில் நீங்கள் மெம்பரா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், நான் ஒரு 10 வருஷமாக மெம்பராக இருக்கேன். பட்டு வேலை செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. எங்கே கிளப்பெல்லாம்? ஆஃப்கோர்ஸ் வேலை ரொம்ப முக்கியம். அது சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். என்னது 2-3 பிஸ்னஸா? ஆமாம் சார், எல்லாம் ஐடி பேஸ்.
ஓ, இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமானதா? எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் இந்த கிளப்புக்கு முன்னாடி அடிக்கடி வருவேன். இப்போ என் மக டென்னிஸ் ஆட வருவா, ஸ்விம் பண்ண வருவா, அதுதான் வந்தேன். நல்ல வேலை தம்பி, என் ஃபோனு காணா போகலை. காணா போயிருந்துச்சுன்னா அதில் இருக்கிற பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? வியாபாரம், கிளாஸ் வியாபாரம். ஒரு 50 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அப்புறம் இந்த கிளாஸில் டிசைன்ஸ்லாம் பண்ணுறோம். ஓ, தட்ஸ் நைஸ். போமா, ஆடி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. தம்பி, நீங்கள் உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. ஓ, என் பேர் குரு. இது என் மக தேன்மொழி. ஹாய், ஐம் குரு. ஹாய் குரு. ஹாய். சரிப்பா, நான் போய் குடிச்சிட்டு வரேன். ஒரே வேர்வையா இருக்கு. யா. என் மகளை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே இல்லைப்பா. ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன்னா என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு. ஆனால் என் பிஸ்னஸில் நீ எனக்கு ஒத்தாசையாக இருமான்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறா தம்பி. சார், இவங்களெல்லாம் அவங்க போக்கிலேயே விட்டுறணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா பிஸ்னஸும் சரியாக வராது, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது சரிதானே? உண்மை உண்மை, நீ சொல்லுது சரிதான். தம்பி, உங்கள் அப்பா அம்மா? எங்கள் அப்பா அம்மாலாம் கனடாவில் இருக்காங்க. ஓ. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். கொஞ்சம் வருஷமாக தான் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட் வெரி குட். சரி, வாங்களேன், ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஷுவர், வாங்க. Hi, Molly. How are you? I'm good. How are you? I'm okay. எங்க அப்பா வரல? ஏன் வீட்லேருந்து தனியாக நான் வர மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படிதான் நினைச்சேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் தனியாக வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு? ஐயோ இல்லை, நார்மல் கோல் தான். வயசாகுதுல்ல. ஆனால் ரொம்ப பிடிவாதம். இன்னைக்கு கூட பாருங்க, 6 நாள் வேலைக்கு போயிட்டு தான் வராரு. பிஸ்னஸில் அவ்வளோ ஈடுபாடா? சொந்தமாக தனியாக கஷ்டப்பட்டு சேர்ந்த பிஸ்னஸில் அதான் அவரோட லைஃப், பேஷன் எல்லாமே. இதில் நீங்கள் எந்த ஆர்டரில் வர்றீங்க? நான் எல்லாத்துக்கும் மேலே, எனக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவார். அவருக்கு வயசாகுதுன்னு சொல்கிறீங்க, பிஸ்னஸை நீங்கள் எடுத்து நடத்தலாம்ல? நோ, எனக்கு இதெல்லாம் ஈடுபாடே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே என்னை ஆஃபீஸ் பக்கம் போக சொன்னாலே எனக்கு அப்படியே முடியாது. என்னங்க, அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தானே எல்லாமே. அப்பா பேசும்போது நீங்கள் ஒரே பொண்ணுன்னு வேற சொன்னார். அதான் தினமும் தொழிலை கற்றுக்கன்னு என் உயிரை வாங்குறாரு. அப்பா சேர்த்து வச்ச சொத்தை கூட காப்பாற்ற முடியலன்னா எப்படிங்க? அதுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. சரி, வந்ததுலதே என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே, உங்களை பற்றி? அதான் சொன்னனே, நான் பிறந்தது வளர்ந்தது கனடாவில். அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். Are you married? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். யா, ஐ வாஸ் மேரிட். ஓ, ஸோ யூ ஆர் டிவோர்ஸ்ட்? இப்போ தனியாக தான் இருக்கேன். ஐம் சாரி டு ஹியர் தட். எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஏன் நடந்ததுன்னு அப்போ நமக்கு புரியாது. பிறகு ஒரு ரியலைசேஷன் வரும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு நம்ம நினச்சிட்டோம்னா எந்த கவலையும் கிடையாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. வாவ், கிரேட் attitude. ஆனால் இது வாழ்க்கைக்கு பொருந்துமா? ஐ மீன் ஒரு பிஸ்னஸ்மேன் லைக் யூ? புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது தான் என்னோடய வேலை. சில பேர் புது புது ஐடியாவோட வருவாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸும் சேர்ப்பாங்க. ஒரு 4 மாதம் கஷ்டப்படுவாங்க, 1 வருஷம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் எதுவே சரியாக வரலன்னு விட்டுருவாங்க. அதே ஐடியாவோட இன்னொருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்கேயோ போயிடுவான். இன்னும் கொஞ்ச காலம் உழைச்சிருந்தோம்னா சக்ஸஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். இதெல்லாம் சரி பண்ணுறது தான் என்னோடய வேலை. இதுதான் என்னோட பேசிக் சிம்பிள் பிஸ்னஸ் ஃபிலாசபி. டோன்ட் ரிக்ரெட் அண்ட் டோன்ட் கிவ் அப். வாவ், இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அதை அப்படியே மயங்கிடுவார். உடனே பிஸ்னஸ் இது கையில் கொடுத்து, தம்பி நீயே பிஸ்னஸை பார்த்துக்கன்னு சொல்லிடுவாரு. என்னங்க சந்தடி சாக்கில் உங்கள் பிஸ்னஸை ஏன் தலையில் கட்ட பார்க்குறீங்க? பாவம் அப்பா ரொம்ப நாளாகவே நம்பிக்கையான ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்காரு.
கிடைக்கணும்ல. பட் உங்களை பத்தி கண்டிப்பா அப்பா கிட்ட நான் பேச போறேன். ஐ திங்க் ஹி வில் பி எக்ஸைட்டட். இல்லைங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், அது என்னால் முடியும். குரு, we need help now. Dad needs help now. ஷுவர், வில் டூ. ஓகே, என்ன உட்காருமாப்பா. ஓகே. அவன் துருதுருன்னு வேலை செய்கிறாமா? யாருப்பா? அதானே, தெரியாத மாதிரி கேளு. குரு பத்தி சொல்றீங்களாப்பா? ஆமாம்மா, துருதுருன்னு அவன் வேலை செய்கிறான். எல்லா வேலையும் அவனே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாமா. அன்னைக்கு ஒரு நாள் அவனை நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா இவ்வளவு வேலை செய்யறியே, உன் சம்பளத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அதுக்கு அவன் சொன்னாமா, நான் அப்படியே வாயடைச்சு போயிட்டேம்மா. என்ன சொன்னாருப்பா? நீங்க சம்பளத்தை பத்தியோ என் காசை பத்தியோ பேசுனீங்கன்னா நான் உங்க ஆபீஸுக்கே வரப்போறது இல்லைங்கிறான். இல்லப்பா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ம். அவரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கம்பெனியை அவர் கம்பெனியை எடுத்து நடத்துறாரு. இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்களேப்பா. ஆமாம்மா, எதையும் எதிர்பார்க்காம இஸ் a very sweet guy. எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா, அவனை நம்ம கம்பெனியில ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டா என்ன? எனக்கு தெரியலப்பா, நீங்க தான் முடிவெடுக்கணும் அதெல்லாம். ம், அதாம்மா, இன்னும் நான் எத்தனை காலத்துக்கு உங்களோட இருப்பேன்னு. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? ம், உண்மைதானம்மா, எல்லாரும் அப்படியேவா இருந்துட போறோம். அதான் குருவை நம்ம கம்பெனியில ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டோம்னா செய்கிற வேலையை நமக்கு உதவின்னு இல்லாம உரிமையோட அவர் செய்வார் இல்லையா? நீ என்னம்மா சொல்ற? பிசினஸ் பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ம், நீங்க எடுக்கிற முடிவு தான். அம்மா, எனக்கு பின்னால நீ தானம்மா எல்லாத்தையும் எடுத்து செய்ய போற. வேணாம்ப்பா, பிசினஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். ம். நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி. பிசினஸ் பிசினஸ் சொல்லி உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டது தான் மிச்சம். இப்பதான் குரு இருக்கார்ல, ஆ. அவர்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சிருங்க. ஆ. நீங்க ஓய்வெடுங்க. முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நான் நல்லபடியா ஓய்வெடுத்துக்கிறேன். எங்க சுத்தினாலும் கடைசியில இந்த டாபிக்ல தான்ப்பா முடிக்கிறீங்க. குரு, நீங்க பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா இந்த தொப்பலாட்டி ஹீரோ மாதிரி இருப்பீங்க. ஹீரோவா? வேணாம்மா, நான் ஜீரோவாகவே இருக்கிறேன், ஆளை விடு. ஹாலை விட்டுறதா? அது எப்படி முடியும்? நீங்க கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்றீங்க, பிசினஸ் மீட்டிங் போறீங்க, கிளையண்ட்ஸை மீட் பண்றீங்க. ஃபிட்டா இருக்க வேணா? ஏய், கொஞ்சம் நில்லு. ஆமாம், யாராவது கிளையண்ட் உங்ககிட்ட வந்து இவனுக்கு வயிறு போட்டிருக்கு, ஜிம்முக்கு போகணும், ஷேப்பாக இருக்கணும்னு சொன்னானா ஏன் இப்படி பாடுபடுத்துற? இதுக்கு பேரு பாடுபடுத்துறது இல்ல, பாத்துக்கிறது. I care for you. Hmm? Well, you know, right? I care for you. என்ன சிரிக்கிறீங்க? நான் டயலாக் சொல்ல நினைச்சிட்டீங்களா? அது இல்லை, இதெல்லாம் நீ புரிஞ்சு தான் பேசுறியான்னு எனக்கு புரியல, அதான். குரு, I think I am. வேணாம், இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணோம்னா ஆபத்தில் தான் போய் முடியும். எனக்கு தெரியும், நான் தோக்கணும் அதானே? தோக்கணுமா? புரியல. ஆமா, நானே என் வாயால ஐ எம் இன் லவ் வித் யூன்னு சொல்லணும். அதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பழகினதுல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பிரில்லியன்ட் மேன்னு நினைச்சேன், ஆனா டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க இப்படி என்ன. பிரில்லியண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அட் த சேம் டைம் நான் முட்டாளும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த பார், நீ வயசு வச்சு பார்த்தாலும் சரி, வசதி வச்சு பார்த்தாலும் சரி, வெல் வேணாம், இது செட் ஆகாது, விட்டுருவோமே. நீங்க இப்படி சொல்ல தான் ஐ வாண்ட் டு பி வித் யூ. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பார்க்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லாட்டியும் ஏதோ சுமாராக இருக்கேன்ல, அது இல்லாட்டி கூட எங்கள் அப்பா சேர்த்து வச்சிருக்காரு, அந்த சொத்துக்காவது யாராவது வருவாங்க. இதான் இன்கேஸ் நாளைக்கே நமக்குள்ளே இது ஒர்க் அவுட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு வச்சுக்கோ, நான் உன் சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஊர் பேசாதா? மற்றவங்களை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா, சண்டே என்ன பண்ணுற? சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கேன். என் வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஏன் வீட்டுக்கு? நீ வா, அங்கே வந்தால் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ சாப்பிட போகலாமா? பசிக்குது. போகலாம், ஆனால் தொப்பை. வா. கம் மம்மம் ப்ளீஸ். கொஞ்சமாக சாப்பிடு. வை ப்ளீஸ். ஹேய் தென்மொழி. ஹாய் குரு. கம். இதான் என்னோட வசந்த மாளிகை. ஓ, அது என் பொண்ணு தானியா. Are you okay? I'm okay. Good. Come inside. Mariana, can you bring her and feed, please? உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டது காரணம் இவ தான். ஒருத்தரை பற்றி நம்ம முழுசாக தெரியறதுக்கு முன்னால் நம்ம எப்படி கற்பனை பண்ணமோ அப்படி தான் தெரிவாங்க. ஆனால் உண்மை எப்போவுமே கற்பனையை விட்டு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். குரு, தானியோட அம்மா. ஆமாம், அம்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கணும்ல, ஆனால் இல்லையே. என்ன சொல்கிறீங்க? இருக்கா, உயிரோட தான் இருக்கா. ஆனால் எங்கே இருக்கான்னு தான் யாருக்கும் தெரியாது. தனியாக பிறந்து ஒரு 6 மாதம்தான் அவளுக்கு அம்மானு ஒருத்தி இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டான். என்ன சொல்கிறீங்க? 6 மாதம் தானா? சின்ன குழந்தைய விட்டுட்டு எங்கே போனாங்க? ஆமாம், டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினச்சேன். சில கசப்பான டீட்டெயில்ஸ் நீ கேட்குறதுனால நான் சொல்கிறேன். அவளுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க அப்பா அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான். அவளோட பழைய காதலை அவளால் மறக்க முடியல. யூ cannot blame her, you see. எங்களுக்குள்ளே எப்போவுமே கல்யாணம் ஒரு சடங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர மனசும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அதனால தான் அவள் என்னையை விட்டுட்டு எங்கள் திருமணத்துக்கு சாட்சியாக பிறந்த இந்த சின்ன குட்டியை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். இப்போ புரியுதா தென்மொழி, நீ கேட்டதுக்கு நான் ஏன் முடியாதுன்னு சொன்னேங்கிற உண்மையான காரணம்? ஐம் சாரி குரு, ஆனால் எப்படி இவ்வளோ கவலையை சுமந்துக்கிட்டு சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? வேறு வழி இல்லை தென்மொழி. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். என் செல்ல குட்டிக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது. அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த கவலையும் இல்லாமல் பூ போல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சோகமாக இருந்தேன்னா என் முகத்தை பார்க்க முடியாது, இப்படி இருக்கும். தென்மொழி, ஐ திங்க் ஐ வாண்ட் டு பி அ குட் ஃபாதர். உன்னை மாதிரி சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை நல்லா வச்சுக்க முடியுமா, உங்கள்கிட்ட நியாயமாக நடந்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல மனுஷனாகவே நான் இருந்துட்டு போகிறேன்னு. குரு, என்ன சொல்ல வரீங்க? என்னால் தானியாக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஒரு குழந்தைக்கு தாய் பாசம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? குரு, நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்கிறீங்க. நான் கூட தாய் இல்லாமல் வளர்ந்தவ தான். 5 வயசில் எங்கள் அம்மா
இல்லை தென்மொழி, நீ கூட ஒரு விஷயத்த மறந்துட்ட. உங்கள் அப்பா நினச்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் உனக்கு ஒரு அம்மாவாவது இருந்திருப்பாங்க. உன்னைய வளர்க்கணுங்கிறதுக்காகவே இது வரைக்கும் அவர் தனியாக தான் இருக்குது. அது உனக்கு புரியணும். நீங்கள் ஒன்றும் என்ன நம்பலைல்ல. ஆனால் எனக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஐ ஹேவ் ஃபேத் இன் மை செல்ஃப். தனியா சொல்லு உங்கள் அப்பா கிட்ட, நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன்னு. நீங்களே சந்தேகப்பட்டா எப்படி? அவர் மேல எனக்கு சந்தேகம் எல்லாம் இல்லம்மா. அப்பா கொஞ்ச நாளா வாட்டமாவே இருக்காரு. ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? முகத்தை காட்டாத, பேரையும் சொல்லாத, பொட்டுக்க முட்டாக்கு முட்டாக்கு முட்டாக்கு, ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க, பதுங்கிக்க புதஞ்சிக்க, பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு. போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டாக்கு, போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டாக்கு. காசு இப்போ கழுத்த நெருக்குது, உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது? ஐயையோ. விடாம துரத்துற கூட்டம், நிக்காம தின தின ஓட்டம், இனிமேலோட வழியில எங்கேயும் முடிஞ்சுக்க இடமில்ல. ஏய் மாஸ்க போடுறா. போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டா, போட்டுக 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 போட்டுக